குருவே சரணம். உங்கள் அனைவருக்கும் விவேகானந்த தக்ஷின் பாரத் யோகா கேந்திரா எனும் அமைப்பின் செயலாளராக உங்கள் முன் நான் இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா விவேகானந்த தக்ஷின் பாரத் யோகா கேந்திரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷின் பாரத் யோகா கேந்திரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தக்ஷின் பாரத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வட இந்தியாவில் நல்ல யோகாங்கிறது வந்து நல்ல பிரபலியமா இருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் வந்து யோகா நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் யோகா செய்யறவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால யோகாவை வந்து தென்னிந்தியாவில் அதிகம் அளவுல எல்லாருக்கும் கற்பித்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விவேகானந்த தக்ஷின் பாரத் யோகா கேந்திரா அமைப்பு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. நான் இங்கு நம்மளுடைய குளோபல் டைரக்டர் வந்து அவர் வந்து சொன்னாரு, நான் குருஜியை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன். குருஜினா எனக்கும் சொல்லி கூட்டி போங்க அப்படின்னு நானா கேட்டேன். இதே சாதாரண டைப் பிஸி ஷெட்யூல் இருப்போம், இருந்தாலும் குருவின் அருள் குருவின் ஆற்றல் நம்மளுக்கு வந்து எடுத்திருக்கு. அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினோடனே எனக்கு உண்மையிலுமே என் மனசு ரொம்ப தூய்மையானது. உள்ள என்ட்ரி ஆனதுமே பார்த்தோம்னாக்க பாடி மைண்ட் சோல் அப்படின்னு போட்டுதான் வார்த்தையை போட்டிருந்தாங்க. யோகா அப்படிங்கிறதும் பாடினா உடல், உடல் மனம், உடல் மனம் ஆன்மா மூன்றையும் இணைப்பது தான் நம்ம யோகா அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வேண்டிய விஷயம். இங்கே யோகா எத்தனை பேர் டெய்லி பண்ணுறீங்க? யாராவது பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா கையை தூக்குங்க பார்க்கலாம். யாரும் கை தூக்கல. யோகா அப்படின்னாக்க யோகா அப்படிங்கிறது உடற்பயிற்சி இல்லை, மனசையும் நம்மளுடைய ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் யோகா. யோகா வந்து தெய்வீகமானது. இங்கே வந்து பார்த்தோன்னே உண்மையிலையுமே சூரியக்கலை நீங்களை அந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதுவும் ஆன்ம தேவதை அப்படின்னு ஒன்று இருக்கிறதே இங்கே வந்து நம்ம குருஜி வந்து அதை வந்து அப்படியே இங்கே வந்து பிரதிபலித்து வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி தான் நம்ம வந்து குருவருளை இன்னைக்கு வந்து அடைய வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில குருவுக்கு எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுக்கு அங்கே இருந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு இங்கே வருவோம்னு நினைக்கல, ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பிரபஞ்ச ஆற்றல் வந்து இன்னைக்கு அதுவும் புனிதமான நாள். இன்னைக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு அவர் வந்து நான் பார்த்ததுல உண்மையிலுமே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விவேகானந்த தக்ஷின் பாரத் யோகா கேந்திரா எனும் அமைப்பு, this Vivekananda Dakshin Bharat Yoga Kendra is conducting online program every day. தினந்தோறும் எல்லார் வீட்லேயும் யோகா வந்து பயிலணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டு ஆன்லைன் மூலம் எல்லாருக்கும் சிம்பிளாக இருக்கக்கூடியது ஜூமு, வாட்ஸ்அப்பு அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூகுள் மீட் மூலமாக எல்லார் வீட்லேயும் இலவசமாக ஆன்லைன் வந்து காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் கூகுள் மீட்டில் லிங்க் வேணால் எல்லாருக்குமே நான் அனுப்பி வைக்க சொல்கிறேன். குருஜியோட பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க திருநெல்வேலி கிராமத்தில் இடைக்கல்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் நம்மளுடைய யோகா ப்ரோக்ராமை ஒரு டிவியில் போட்டு கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் எவ்ரிடே வந்து அந்த கிரவுண்டில் வந்து பண்ணுறாங்க. யோகா வந்து அந்த அளவுக்கு பயிற்சி ஆகிட்டு. ஏன் இந்த யோகாவை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டாக்க இன்னைக்கு நல்ல மனிதர்கள், அதாவது நல்ல ஒழுக்கமான சீலர்கள் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் மற்றவங்க எல்லாரும் வேற திசைகளில் வந்து மனத்தை திருப்பிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த இருக்கிறவங்களையாவது அவங்களையும் மாற்றிடக்கூடாது, அவங்களும் வேற லைனுக்கு போயிடக்கூடாது, அவங்கள முதல்ல பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி அந்த வேற மனத்தில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு திருந்திட்டாங்கன்னாக்க இந்த வீடு ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு வந்து எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தவறான பழக்க வழக்கங்கள், மது போதை அல்லது இந்த மருந்துகள் இதெல்லாம் இருக்குல்லையே, போதைப் பொருள்கள், இதுல எல்லாம் பள்ளிக்கூடத்திலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாம் அதுக்கு அடிமையாகி சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. அது மாதிரி இல்லாமல் இருக்கணும், அவங்க எல்லாரையும் நல்ல வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உருவாக்குனது தான் இந்த விவேகானந்த தக்ஷின் பாரத் யோகா கேந்திரா. இதன் மூலமா ஆன்லைன் மூலம் 6லேருந்து 7 மணி வரைக்கும் யோகா பயிற்சி வந்து இலவசமாக சொல்லித்தரோம். அதே மாதிரி சாயங்காலம் மனதை தூய்மைப்படுத்துவதற்காக மனதின் அற்புதம் எனும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இங்கே நான் வரும்போது மணி 8 சரியா. இதே நேரத்துக்கு தான் எவ்ரிடே 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தியான நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறோம். மனம் அமைதி பெறணும் அப்படிங்கிற சாதாரண மக்களும் அந்த தியானத்தை வந்து பயிற்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கருத்தில் கொண்டு அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த லிங்கை வந்து நான் குருஜிகிட்ட சமர்ப்பிக்கிறேன். இந்த எல்லா கிராமங்கள்லையும்
அதை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு குருஜியோடைய அருளாசியை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், யோகா பார்த்துருக்கீங்களா? யோகா பண்ணுறவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாராவது யோகா பண்ணுறவங்க இன்னும் நிறைய ரீச் ஆக வேண்டி இருக்குங்கிறது எனக்கு தான் இப்போ தெரியுது. இங்கே வந்தவொடனே தான் தெரியுது இன்னும் நிறைய ரீச் ஆக வேண்டி இருக்குது, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. குருஜி சாப்பிடும்போது சொன்னாங்க, நம்ம வந்து நாட்டுக்காக மக்களுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எங்கேயெல்லாம் போய் பார்க்க வேண்டியதில்லை, மக்களுக்காக சேவை செய்தால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்ததன் மூலமாக இந்த ஒரு கருவியை வந்து எடுத்துகிட்டு எல்லாருக்கும் யோகா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த யோகா பயிற்சியை நீங்கள் எல்லாருமே கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் வாய்ப்பு குருஜியோட அருளோட நான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றேன். நீங்கள் எல்லாரும் உலகம் பூரா யூ ஹவ் டு ஸ்ப்ரெட் தி யோகா. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி யோகா தினம்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா? ஜூன் மாதம் 21 உலக யோகா தினம்னு கொண்டாடுறோம். அது நம்ம நாட்டிலேருந்து தானே போனது. எல்லா நாட்டிலையும் இப்போ யோகா நல்லா பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யாரும் பண்ணுறதில்ல. அதனால நிறைய பேரை பண்ண வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய யோகா மாஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட 4000 யோகா மாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி யோகா பயில்பவர்களையும் யார் யார் கற்றுக்குறாங்கிறவங்களையும் ஒரு லிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரை வெகு விரைவில் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம், செய்ய வைக்க போகிறோம். ஒரு 6 மாதத்துக்குள்ளே 1 லட்சம் பேரை எவ்ரிடே யோகா வந்து செய்ய வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வருகிற ஜூன்